புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. இது தமிழோடு உறவாடு இளைஞர்களுக்கான பேச்சு போட்டி சீசன் 1. இது புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு சீசன் 1 இளையோருக்கான பேச்சு போட்டி. பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சித்தா PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர். அடுத்த போட்டியாளர் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். வள்ளியம்மை, சென்னை. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்பது பாரதி வரி. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயந்து விடு பாப்பா, ஓடி ஒளிந்து கொள் பாப்பா, முகத்தை மூடி விடு பாப்பா என்பது பாரெங்கும் இருக்கும் இன்றைய வரி. இன்று 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன என்று காந்தியடிகளிடம் கேட்டால், நள்ளிரவு 12 மணிக்கு கழுத்து நிறைய நகைகளோடு தனியாக ஒரு பெண்ணால் செல்ல முடியுமே, ஆனால் அதுதான் உண்மையான சுதந்திரம் என்கிறார். அப்படிப்பட்ட சுதந்திரம் என்று இருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சிந்தித்து பாருங்களேன். தன்னாட்சியும் தன்னுரிமையும் இருந்த போதும் கூட இங்கு நடக்கும் தவறுகளை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாதது ஏன்? தவறு செய்கிறார்களே அவர்கள் காரணமா? லஞ்சம் வாங்குகிறார்களே அவர்கள் காரணமா? பாலியல் வன்கொடுமை செய்கிறார்களே அவர்கள் காரணமா? உண்மையில் இவர்களெல்லாம் காரணம்தான். ஆனால் இவர்களை எல்லாம் விட முக்கிய காரணம் யார் தெரியுமா? அப்படியே ஒரு முறை கண்ணாடியை பாருங்களேன். நீங்களும் நானும் தான் காரணம். ஆம், திருடன் திருடுகையில் நல்ல வேலைப்பா நம்ம வீட்டில் திருடு போகல என்று அமைதியாய் இருந்தோமே, நாம் தான் காரணம். எங்கோ ஏதோ ஒரு பெண்ணிற்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கையில் நல்ல வேலை நம்ம வீட்டு பிள்ளைக்கு எதுவும் இல்லை என்று வேடிக்கை பார்த்தோமே, நாம் தான் காரணம். அந்த பெண்ணையே அந்த நேரத்தில் அங்கு அவளுக்கு அவனோட என்ன வேலை என்று பாதிக்கப்பட்டவளையே குற்றவாளி கூண்டில் நிறுத்தினோமே, நாம் தான் காரணம். லஞ்சம் கொடுத்தால் வேலை நடக்கும் என்றால் கமுக்கமாய் லஞ்சம் கொடுக்கலாம் என்று நினைத்தோமே, நாம் தான் காரணம். நம்மை ஆள்பவர்களை நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்றிருந்த போதும் கூட காசுக்காக ஓட்டை விற்றோமே, நாம் தான் காரணம். நல்லவர்கள் நல்லவர்கள் என்று நாம் நினைப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களாய்த்தான் இருக்கிறார்கள், அமைதியாய் வல்லவர்களாகவும் இருக்கிறார்கள். அதுதான் இங்கு சிக்கலே. இதெல்லாம் தட்டி கேட்க ஆளே இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. இனிமேலாவது உணருங்கள், அதை தட்டி கேட்க வேண்டியது அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் தான் என்பதை. இந்த உலகத்தில் நீ பார்க்க விரும்பும் மாற்றமாக நீயே இரு என்கிறார் காந்தியடிகள். மாற்றமாய் இருக்க துவங்குங்கள். வெள்ளையனை வெளியேற்ற காந்தி நினைத்த போது வெள்ளையனை வெளியேறு என போராடினார். தன் பாடல்களால் துவண்டு போயிருந்த மக்களை தூக்கி நிறுத்தியது பாரதியார். வேலுநாச்சியாருக்கு காவலாய் இருந்து தேசத்திற்கு காவலாய் இருந்தது வெட்டுடையார். இப்படி ஒரே பிரச்சனையை பலவிதமாகவும் எதிர்க்கலாம். அப்படி உங்களால் முடிந்த மாற்றமாய் இருக்க துவங்குங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நீ மாற்ற வேண்டியது பாதகம் நடக்கும் பாதையை அல்ல, பாதையில் நடக்கும் பாதகத்தை. அப்படி மாற்றினால் இனி எல்லாமே சாதகம்தான். நன்றி. வள்ளியம்மை மிக சிறப்பாக பேசுனீங்க. நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வள்ளியம்மை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் மாற்ற வேண்டியது அந்த எந்த மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற அந்த கடைசி வார்த்தை உண்மையிலேயே பஞ்சு டயலாக் மாதிரி அடிச்சிங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் ஒரு சிறு தயக்கம் இருக்குது உங்கள்கிட்ட. அந்த தயக்கத்தை விடுங்க. ஏன்னா இது நல்ல பாதகம் செய்பவரை கண்டால் அப்படிங்கிற போது நம்ம அந்த குரல் நம்மளை பயமுறுத்தணும். இந்த மாதிரி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கணும். நல்லா அழகாக பேசுனீங்க. இன்றைக்கி சொல்ல வர்ற செய்திகள் எல்லாம் நீங்கள் அந்த நேற்று பத்திரிக்கை படிச்சிருந்தா என்ன பேசணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. அதுவே உங்களுடைய பேச்சுக்கு ஒரு சிறப்பு. எதன் மூலமாக பாதகர்களை கண்டுபிடிக்கணும், அதை எப்படி திருத்தணுங்கிற விஷயத்த ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க. நல்லா இருந்தது. பாதகம் செய்வோரை கண்டால் அப்படின்னு தொடங்கி அதை நீங்கள் முடிக்கும்போது ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக முடிச்சிங்க. நடுவில் கொஞ்சம் நிறையா
நமக்கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்திக்கணும்னு நீங்கள் பேசும்போது நான் இது தலைப்புக்கு ஒட்டாமல் இருக்குங்கிற ஒரு உணர்வு இருந்தது. தலைப்பு நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒன்று பாதகம் செய்வோரை கண்டால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன மாற்றிக்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாரதியோட வரிய தலைப்பாக எடுத்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அது ஏதோ ஆனால் நல்லா பேசுனீங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. முடிக்கும்போது நான் தயங்கிட்டே இருந்த என்னையே எல்லாம் கரெக்டாக வரும் சார் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணீங்க. அதுவும் நேர்த்தியாக இருந்தது. நல்லா பேசுகிறீங்க. இன்னும் கொஞ்சம் உரத்தோடு நீங்கள் பேசணும்னு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். வாழ்த்துக்கள். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருன்ற மாதிரி முடிச்சிருந்தாங்க. வள்ளியம்மை ஏற்கனவே நிறைய மேடைகளில் பார்த்த ஒரு முகம்தான். அவங்களுடைய வழக்கமான ஜோஸ் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது கொஞ்சம் உற்சாகமாக பேசுங்க. இந்த மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வரும்போது ரொம்ப அதாவது தம்பி முத்துக்குமரன் சொன்ன மாதிரி நீங்கள் ஆரம்பித்த விதம் அதை கொண்டு போய் அந்த உங்களுடைய முத்தாய்ப்பாக ஒரு பேச்சினுடைய இறுதி என்பது மனதில் நிறுத்தக்கூடியதாக இருக்கணும். பெரும்பாலும் சில ரொம்ப மேம்பட்ட பேச்சாளர்கள் இந்த இறுதி சொற்களை வந்து ஒரு டீசிங் தாட்டாக கொடுத்து அனுப்புவாங்க, வீட்டுக்கு போகும்போது திங்க் பண்ணிகிட்டே போட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல சொன்னீங்க. இதில் பாதகம் செய்பவர்களை கண்டால் நம்ம மோதி மிதிக்கவோ முகத்தில் உமிழவோ இன்றைக்கி முடியாது. நவீன சமூகத்தில் ஒரு அநீதியை எதிர்கொண்டால், ஒரு அநியாயத்தை பார்த்தா, அல்லது ஒரு சேவை குறைபாடு வந்துச்சுன்னா, அல்லது ஒரு குரலற்றவர்களுக்கு ஒரு கேடு விளையும் என்றால், ஒரு பொது சமூகத்தினுடைய முதன்மை கடமை என்பது ரிப்போர்ட் பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும், ரைஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு மோசமான உணவகத்தில் சாப்பிட்டா இன்னொருத்தன் பாதிக்கக்கூடாது என்று கூகுள் ரிவ்யூவாவது கொடுக்குற அளவுக்காவது கொஞ்சம் தைரியம் வேணும். அதைத்தான் பாரதி சொன்னதை நம்ம இன்றைக்கு குழந்தைகளுக்கு அப்படித்தான் சொல்லணும். ஒருபோதும் இன்ஜஸ்டிஸ்க்கு அடிபணிந்து விடாதே என்று குழந்தைகளை சொல்லி வளர்க்கணும். அதுதான் இன்றைய பொருளாக நம்ம இதை எடுத்துக்கணும். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க வள்ளியம்மை, வாழ்த்துக்கள். இப்போ எல்லாருக்கும் பயம் இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம். சில பேர் மாடியில் நின்றுக்கிட்டு பாம்பை அடியாட்டி முட்டுப்பாங்க. பாம்பு கீழே இருக்கும், அவன் மாடியில் நின்றுக்கிட்டு இதுக்கெல்லாம் பயந்தா இப்படிம்பாங்க. அது மாதிரி அங்கே வந்து நின்னாதே தெரியும், இங்கே உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம். இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும்னா அதை காட்டிக்கிறக்கூடாது. அதுதான் பெரிய முக்கியமான ஒன்று. வாழ்த்துக்கள் வள்ளியம்மை, சிறப்பா பேசுனீங்க. சொன்ன மாதிரி அந்த பதட்டத்தை மட்டும் லைட்டா கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ரவுண்ட்ல நம்ம வந்து கலக்கிடலாம். ஓகேவா? நன்றி. அடுத்த போட்டியாளர் யாருங்கிறத பார்க்கலாம். வீரசெல்வி, திருவாரூர். திருவாரூர்ல இருந்து வீரச்செல்வி. வணக்கம். ஏதோ ஒரு கல் வைத்த மோதிரம் தருவது யோகம் என்கிறார்கள் சில மேதைகள். யோகம் தரும் கடவுளை காண்பதற்கு பலர் தருகிறார்கள் பாதைகள். என்னை பார் யோகம் வரும் என்கிறது 2 கழுதைகள். ஆனால் என் பாட்டன் பாரதி சொல்கிறான், ஊருக்கு உழைத்திடல் யோகம். பிச்சைக்காரன் கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கிறான், பக்தனோ கோயிலுக்கு உள்ளே பிச்சை எடுக்கிறான். பிச்சைக்காரனுக்கு தெரியும் உள்ளே பிச்சையிடுவதற்கு யாரும் இல்லை என்று. கோயில் உண்டியலில் பணத்தை கொட்டி யோகம் தேடுபவர்களுக்கு ஏன் புரிவதில்லை? தன்னுடைய வருமானத்தில் 60% உலகத்திற்கு தானமாக கொடுத்துவிட்டு பணக்காரர் பட்டியலில் சற்று பின்தங்கி இருந்தாலும் உலக மக்கள் மனதில் என்றுமே முதலிடத்தில் இருப்பவர் ரத்தன் டாடா அவர்கள். சுமார் 3.5 கோடியை தான் இறந்த பின்னும் தன்னுடைய ஊழியர்களுக்காக கொடுத்துவிட்டு தன்னுடைய இறப்பிலும் யோகத்தை தன்னுடனே கூட்டி சென்றிருக்கிறார் அவர். அரசு பள்ளிகளின் நிலை இன்று சற்று வசதி குறைவாக இருக்கிறது. தனக்கு என்ன நடந்தால் என்ன என்று யோசிக்காமல் தன்னுடைய சொந்த நகைகளை விற்று தன்னுடைய சொந்த பணத்தால் ஒரு அரசு பள்ளியை தனியார் பள்ளியாகவே மாற்றி இருக்கிறார் அரசு ஆசிரியர் அன்னபூர்ணா அவர்கள். அவர்களுக்கு எது யோகம்? அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் புன்னகையில் இருக்கிறது அவருடைய யோகம். ஜெய்பீம் என்றவுடனே நாம் அனைவர் மனதிற்கும் வருபவர் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள். அவர் மனித உரிமை வழக்குகளுக்கு 1 ரூபாய் கூட வாங்கியதில்லை. அவருக்கு எது யோகம்? தான் பெற்று கொடுத்த ஒவ்வொரு நீதியும் தான் அவருக்கான யோகம். இங்கு வறுமை இருக்கிறது, என்னிடம் எதுவுமே இல்லை, திறமை இல்லை, வாய்ப்பு இல்லை, என்னால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி உங்கள் மனதில் இருந்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனம் பாட்டி அவர்களை சென்று பாருங்கள். வெறும் 84 வயது ஆகிறது. சொந்தமாக எதுவுமே கிடையாது, தங்குவதற்கு ஒரு வீடு கூட கிடையாது. அப்படி இருக்கிற நிலையில் தினமும் காலையில் வெறும் 2 ரூபாய்க்கு இட்லியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று கேட்கும் பொழுது பணம் இல்லாமல் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக. அந்த கடையில் பெயர் பலகை இல்லை, நாற்காலி இல்லை, ஆனால் அன்பும் மனிதாபிமானமும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஓய்வு எடுக்கக்கூடிய வயதிலும் இந்த ஊருக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் தனம் பாட்டி அவர்கள்.
கோயிலுக்கு சாமி கும்பிட சென்றவனை பார்த்து கும்பிட்டான் பிச்சைக்காரன். யார் கடவுள்? யோசித்து பாருங்கள். எது யோகம்? நன்றி, வணக்கம். வாழ்த்துகள்மா. வீரச்செல்வி பேரை கேட்கும்போதே பாரதி வச்சிருப்பாரோன்னு தோணுது. நல்ல பேர். திருவாரூர்லேருந்து நிறைய நிகழ்வுகளை ரொம்ப அழகாக தொகுத்தீங்க. தனம்பாட்டியிலேருந்து ரத்தன் டாட்டா வரைக்குமான ஒரு பெரிய தேடல் எடுத்து கொடுத்தீங்க. 2 நிமிஷத்தில் நீங்கள் ஐயா முடித்தோடனே கேட்டாங்க என்கிட்ட எத்தனை நேரம், ஏன்னா உங்கள் பேச்சு எதிர்பார்க்க முடியா இருக்குது, உங்கள் பேச்சு நல்லா இருக்குது, ஆனால் என்னடா முடிஞ்சு போச்சு, ஏன்னா கொடுத்துருக்கதே உங்களுக்கு 3 நிமிஷம் தான். அந்த 3 நிமிஷத்தையும் முழுமையாக பயன்படுத்துறது இருக்குல்ல, அது இன்னும் தேவை. இந்த 3 ஐயா முடிச்சு நாங்கள் ஒரு பட்டிமன்றம் பேசும்போது நான் டக்குன்னு பேசிட்டு உட்கார்ந்தேன். ஐயா தம்பி பொது மேடை நிறைய பேசுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அப்படி தயாராக இருந்தோம். செல்வேந்திரன் நாங்கள் மேடைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி எங்களை வதக்கி எடுத்துருவார் மனுஷன். நாங்கள் ஒரு 5 வாட்டி அவர்கிட்ட பேசி காட்டணும், அதில் பிழைகள் இருந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் எங்களை மேடைக்கு அனுப்புவாங்க. அப்படி 3 நிமிஷங்கிறது உங்களுக்கு ஒரு போர் வீரனுக்கான நேரம் மாதிரி. அதில் உங்கள் ஆயுதங்களை முழுவதுமாக பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க, வாழ்த்துகள். நல்ல செறிவு இருந்தது. இன்னும் கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. ஆக்கி பரந்தமனார் ஐயா பேச்சாளராகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் ஒரு நல்ல ஆரம்ப கட்ட பேச்சாளனுடைய அடையாளம் என்னன்னா, இவன் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா நல்லா இருந்திருக்குமே, சீக்கிரம் முடிச்சிட்டானே என்கின்ற எண்ணத்தை உருவாக்கணும். மாறாக இப்படி வாட்சை பார்த்துட்டு ஓடுதான் தட்டி பார்த்துட்டு அப்புறம் கேலண்டரை சில பேர் திரும்பி பார்ப்பாங்க, என்னடா பேச்சு அப்படின்னு. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 180 செகண்ட்ஸ் தான், 3 நிமிடங்கள் தான். அதை முழுமையாக பயன்படுத்தினா தான் நீங்கள் இன்னும் ஆற்றலோட வெளிப்பட முடியும். ஸோ அந்த நேரத்தை பற்றி நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரத்தன் டாட்டாவிலேருந்து தனமம்மாள் வரைக்கும் ஒரு நீண்ட பட்டியல். ஊருக்கு உழைத்திடல் யோகம். வெறும் பேருக்கு உழைச்சிட்டா அது பாவம் இல்லையா? அப்போது நீங்கள் கொடுத்த நிரல் ரொம்ப நல்லா இருந்தது. 2வது, நீங்கள் ரொம்ப அழகாக யோகம் என்பதுக்கு 2 பொருள் இருக்குது. யோகம்னா அதிர்ஷ்டம்னு ஒரு அர்த்தம், சுதர்மம் செய்ய வேண்டிய கடமைங்கிறது இன்னொரு அர்த்தம். நீ அதிர்ஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற, கடமையை செஞ்சியான்னு கடமையை செய்து நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாற்றத்தின் வித்தகர்கள் அத்தனை பேரும் இதில் பட்டியல் போட்டீங்க. சேஞ்ச் மேக்கர்ஸ் சொசைட்டியில் அவங்க எல்லாருடைய பட்டியல் இந்த பேச்சில் வந்தது. நீங்கள் நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக வெளிப்படணும்னு வாழ்த்துறேன் வீரச்செல்வி. வாழ்த்துக்கள். ஞானசம்பந்த ஐயா, எல்லாருடைய கவலையுமே என்னென்னா, நீங்கள் அந்த 1/2 நிமிஷத்தை ஏன் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்வு அறையில் அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்குல்ல, அப்போ அடிஷ்னல் பேப்பர் வாங்கி பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் 5 நிமிஷத்தில் பேப்பரை கூட பிரிக்க முடியாது, ஆனால் அதிர வைப்பாங்க அப்படியே. அந்த 5 நிமிஷங்கிறது என்ன அப்படின்னா, அதை அவங்க தீர்மானிக்கக்கூடிய எல்லாமாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த இந்த 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 செகண்ட்ஸ் விட்ட உடனே எனக்கு பதட்டம் வந்துருச்சு. என்னது, ஏன் விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, அதை பற்றி ஒன்றும் இல்லை. சொல்ல வேண்டிய சொல்லியாச்சுன்னா போயிட்டு வரேன்ட்டு போயிடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் போட்டி விதிகள்னு இருக்கு இல்லையா, நான் சூப்பராக ஓடுவேன், நான் எண்டு வரைக்கும் வரணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஓடிதான் ஆகணும். அதனால் நீங்கள் தொடங்குற போதே நான் அசந்து போனேன். ரொம்ப கேட்டு பாருங்கள், நீங்கள் தொடங்குற போதே நான் மார்க் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு ஈர்த்துட்டீங்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இதே மாதிரியே பாருங்கள், இந்த மேடைகள்ங்கிறதுக்காக இல்லை, எந்த மேடையாக இருந்தாலும் நீங்கள் சாதிச்சு காட்டலாம். அந்த ரத்தன் டாட்டா அவர் சொன்னபோது ரொம்ப வியப்பு என்னென்னா, அவர் ரொம்ப நேசித்த அந்த 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 எல்லா உயிரும் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் நீ ஒத்துரிமை உடையவராக உவக்கின்றார்னு நம்முடைய வள்ளலார் சொல்கிற மாதிரி, அந்த நாய்க்குட்டிக்கு கூட தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை எழுதி வச்சாருங்கிற செய்தியை பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. ரொம்ப அழகான விஷயத்தை சொன்னீங்க, ரொம்ப கேட்க நல்லா இருந்தது. விட்டுறாதீங்க, நீங்கள் அந்த கடைசி நேரம் வரைக்கும் கூட ஓடி வாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். வாங்க, அடுத்த போட்டியாளர் யாருங்கிறத பார்க்கலாம். நிரஞ்சனா, தஞ்சாவூர். தஞ்சாவூரிலிருந்து நிரஞ்சனா. நாம் சரித்திரம் உருவாக்குவதில்லை, சரித்திரம் நம்மை உருவாக்குகிறது. பாரதிக்கு நீங்கள் சரித்திரம் தெரிந்து கொள்வதில் இல்லை நாட்டம். ஏனென்றால் சரித்திரம் தெரிந்து கொள்வதென்பது மற்றொருவர் சொல்வதை கேட்டுக்கொள்வது.
தேர்ச்சி கொள்வதென்பது ஒப்பீட்டு ஆய்வுகள், கள ஆய்வுகள், கல்வெட்டு ஆய்வுகள், சங்க இலக்கியங்கள் என்று அனைத்தையும் ஆராய்ந்து உங்களுக்கு திரித்து சொல்லப்பட்ட அனைத்தையும் கேள்விக்குட்படுத்துவது. சரித்திரம் எங்கு தொடங்குகிறது? உங்கள் குடும்பங்கள் இருந்து. 2 தலைமுறைக்கு முன் வந்த உங்கள் முப்பாட்டன் பெயர் தெரியாத நவீன இளைஞர்கள் நாம். சரித்திரத்தில் தேர்ச்சி பெற 2வது தேவை சமூக வரலாறு அறிதல். நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் ஏன் உங்களை தாழ்த்தியே வைத்திருக்கிறது இச்சமூகம்? ஒடுக்குமுறையை உடைத்தெறிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றறியுங்கள். நீங்கள் தாழ்த்தியவர்கள் என்றால் ஏன் ஒடுக்கினீர்கள்? எதனால்? அதன் மூலம் நீங்கள் கற்றதென்ன, பெற்றதென்ன என்று கண்டறிந்து உங்கள் வரலாற்று பிழைகளை நீங்களே மாற்றி எழுதுங்கள். சரித்திரத்தில் முக்கிய பாடமானது எவ்வளவு பெரிய ராஜ்யமும் எவ்வளவு பெரிய பேரரசும் என்றோ ஒரு நாள் மண்ணில் புதையுண்டுதான் இருக்க வேண்டும் என்பது. நாம் சரித்திரத்தை எல்லாம் எழுதியது யார்? ஆங்கிலேயர்கள். வேட்டைக்காரன் புலியை பற்றி சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தமோ அவ்வளவு பெரிய அபத்தம் அது. இன்று உள்ள பல மத கலவரங்களுக்கு முக்கிய காரணம் என்றோ இடிக்கப்பட்ட கோவில்கள். அவை இடிக்கப்பட்டது மத வேறுபாடுகளால் அல்ல, அவை வெறும் பிரார்த்தனை கூடங்களும் அல்ல. கோவில்கள் ஒரு அரசின் அதிகாரத்தின் வெளிப்பாடு. இஸ்லாமிய மன்னர்களால் மட்டுமல்ல, இந்து மன்னர்களாலும் இடிக்கப்பட்ட கோவில்கள் ஏராளம். இங்கு சரித்திரத்தை தெரிந்து கொள்வதில் ஏன் சரித்திரத்தை இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கும் கோட்டின் பெயர் ராட்கிளிஃப் கோடு. இந்தியாவிற்கே முன்பின் வராத சிரில் ராட்கிளிஃப் எனும் ஆங்கிலேயன் வரைந்த அந்த ஒற்றை கோட்டில் வளர்ந்திருக்கிறது இந்தியா அடிமைப்பட்ட 80 ஆண்டு கால வரலாறு. நீங்கள் சரித்திரத்தை தெரிந்து கொள்ள உங்கள் சமையல் அறைகளை போய் பாருங்கள். நாம் உணவிலிருந்து இதுவா என்று கடிந்து தூக்கி எறியும் மிளகிற்கும் பட்டை கிராம்பிற்கும் பின்னால் ஒளிந்திருக்கிறது இந்தியாவின் 200 ஆண்டு கால வரலாறு. நீங்க தயார் செய்து வந்த பேச்சை முடிச்சிருங்க. இந்தியா அடிமைப்பட்ட 200 ஆண்டு கால வரலாறு. சரித்திரம் எப்படியெல்லாம் உங்களுக்கு திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரித்திரம் எப்பொழுதும் சரித்திரம் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். வரலாற்று பிழைகளின் நீச்சையான மேற்கத்திய மோகமும் சாதிய ஒடுக்குமுறையும் இங்கு இருக்கும் வரை இறந்த காலமெல்லாம் நிகழ்காலம்தான். நன்றி, வணக்கம். நிரஞ்சனா, கருத்தியலா நிறைய நல்ல தாட்ஸ் கொண்டு வந்திருந்தீங்க. பட் சின்ன ஒரு பதட்டம் மட்டும் நடுவில் வந்துருச்சு. இருந்தாலும் நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஐயா, ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த தயக்கம் வருது இல்லையா, அந்த தயக்கம் வர்ற போது அதை வெளிக்காட்டாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசலாம். நீங்கள் உடனே என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த சுருக்கிடுறீங்க. அதெல்லாம் இல்லை. தெரியாத கேள்விக்கு பதில் எவ்வளவு விரிவாக எழுதுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த கேள்வி தெரியவே தெரியாது, பக்கமாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் டயத்தை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும், 3 நிமிஷங்கிற விஷயம் தெரியும். நீங்கள் அழகான செய்திகள் வச்சுருந்தீங்க. முதல்ல நீங்கள் தொடங்குற போதே அந்த சரித்திரம் பற்றி நீங்கள் சொன்ன விஷயம் இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருந்தது. அதனால் நீங்கள் இந்த மீண்டும் 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 பயிற்சி செய்யணும். முக்கியமான ஒன்று அதுதான். அதாவது செந்தமிழும் நாப்பழக்கம். இந்த பழக்கம்ங்கிறது சாதாரணம் இல்லை. அதனால் நீங்கள் தயக்கம் வேண்டாம், தொடர்ந்து நீங்கள் வந்து நிறையா சாதிச்சு காட்டுங்க. இப்போ நீங்கள் உங்களே நீங்களே வந்துட்டு போவோ, உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்களா? ஆமாம், வந்திருக்காங்களா? வீடு வரைக்கும் வந்துட்டு போகாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க வந்து பேச வந்து அழகாக தயார் பண்ணியிருக்காங்க. இது பெரிய விஷயம். நீங்கள் நிறைய வெற்றிகளை சாதிப்பீங்கம்மா. ஒன்று தெரியுமா, ரகசியம், அதனால் மைக்கில் சொல்கிறேன். நான் ஒரு பேச்சு போட்டியில் கூட பரிசு வாங்கினதில்லை தெரியுமா உங்களுக்கு? அந்த பக்கமே போக மாட்டேன். பயம்னா பயம், அப்படி பயம். சரியா? நான் தான் இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் இங்கே வருவீங்க ஒரு நாளைக்கு, கவலைப்படாதீங்க. இது நிரஞ்சனாவுக்கான ஒரு ஃபீட்பேக் மட்டும் இல்லை, பொதுவாகவே
பேச்சு என்பது உங்களுடைய ஸ்கிரிப்டை வெளிப்படுத்துகிற இடம் இல்லை, உங்கள் கருத்தை வெளிப்படுத்துகிற இடம். எது சிறந்த பேச்சு அப்படின்னா, நான் உனக்கு சொல்கிறேன், அதுதான் ஒரு பேச்சாளனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முதன்மையான நிமிர்வு. ஐ ஆம் டெல்லிங் யூ. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கல்வாரி மலைப்பிரசங்கத்தினுடைய ஓவியத்தை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சீடர்களை சமமாக பாவித்த, எல்லா இடங்களுக்கும் சமமாக கூட்டிகிட்டு போன இயேசுநாதர் ஒரு மலைப்பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கல் மேலே ஏறி நின்று சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஐ ஆம் டெல்லிங் யூ. மந்தையில் இருக்கும்போது ஒன் அமாங்க், ஒரு மேடை மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆசிரியர் ஆயிடுறீங்க. நீங்கள் எவ்வளவு சின்ன நபராக இருந்தாலும், உங்களுடைய கருத்து எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், உங்கள் கருத்து உங்கள் கருத்து. உங்களுக்கு காது கொடுக்கிறவர்கள் உங்களுடைய மாணவர்கள் தான். அந்த உரையை நீங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் உள்பட நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் கேட்க வந்திருக்கோம். அது ஒன்று, அந்த தைரியம் இருக்கணும். ஸோ ஸ்கிரிப்ட் என்பது மறக்கத்தான் செய்யும், ஐடியா மறக்காது. நான் இங்கே சொல்ல வந்தது என் கருத்து அப்படின்னா அந்த கருத்து மறக்காது. அது ஒன்று. இது எல்லா பேச்சாளர்களுக்குமாக நான் சொல்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் நிறைய வாசிக்கிறவங்க, உங்கள் பேச்சிலேயே அதுக்கான ரெஃபரன்ஸ் நிறைய வருது. எல்லைக்கோட்டை பிரிச்சதிலிருந்து ஆரம்பித்து சமகாலம் வரைக்கும் இந்த பேச்சில் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் துண்டு துண்டாக வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட ஒரு ஒட்டுமொத்தமான வரலாற்றை பற்றிய புரிதலை உருவாக்கக்கூடிய ஒரு பேச்சு தான் இது. ஒரு இன்றைக்கு நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்திய வரலாறு என்பதே பல்வேறு தத்துவ தரப்புகளுடைய மோதல் தான். இன்றைக்கு வாழ்கிற ஒரு மனிதன் எனக்கு ஹிஸ்டரியை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவன் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அட்லீஸ்ட் வரலாற்றின் மீது அவன் ஒரு ஈயாக வேணும் பறந்து கொண்டிருக்கிறான். ஆகவே வரலாற்று உணர்வும் வேணும், வரலாற்று வாசிப்பும் வேணும், வரலாற்று போதமும் வேணும். ஏன் வேணும்? நீ வரலாற்றை மறந்துவிட்டால் பழைய வரலாற்றில் நீ வாழ வேண்டிய நிலைமை வரும். சுதந்திரத்தின் அருமையை மறந்துட்டா திரும்ப அடிமைப்பட போகிறீங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், சைனா மாதிரியான பெரிய நாடுகள் சின்ன சின்ன நாடுகளுக்கு அந்த நாடுகளுடைய சக்திக்கு மீறி கடன் கொடுத்துட்ருக்கான். அப்போ என்ன ஆக போகுதுன்னா, நவீன காலனியாக்கம் வேற ஒரு வகையாக வரப்போகுது. அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு சரித்திர தேர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் பேச்சினுடைய சாராம்சமாக இருந்தது. உங்களுக்கு இது இறுதி வாய்ப்பு அல்ல, இன்னொரு சுற்று இருக்கிறது. அதில் நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துங்க. உங்கள் ஸ்கிரிப்டை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிமிர்வோட துணிச்சலோட பேசுங்க, உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துங்க. வாழ்த்துக்கள் நிரஞ்சனா. ரொம்ப கம்பீரமாக பேசுனீங்க. நீங்கள் வந்து நின்ன உடனே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நல்லா பேசுனீங்க. அது நம்மக்கிட்டலாம் இருக்கிற ஒரு சின்ன சிக்கல்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்னா ஐயோ போச்சேன்னு உடனே அதை விட்டு கொடுத்துட்றது இருக்குல்ல, அது மட்டும் வேண்டாம். ஏன்னா ரொம்ப அற்புதமான தலைப்பு. எங்கள் நண்பர் பிரிட்டோ பேசும்போது சொன்னேன், இந்த தலைப்பு எடுத்து அவ்வளோ அழகாக நண்பர் பேசும்போது ஒரு இடத்துல சொல்லியிருந்தா, வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் யாரோ ஒருவன் உங்கள் வரலாறை எழுதி விடுவான், அதை நீங்கள் நம்பி விடுவீர்கள்னு அர்த்தம். அது இன்றைக்கி எனக்கு அப்படியே ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு. வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி எல்லா இளைஞர்களும் கொரியன் கல்ச்சர் பின்னாடி தாவி பறந்து தேடி ஓடுறோம்ல. கிபி 48 கன்னியாகுமரியிலிருந்து செம்பவளம்ங்கிற ஒரு பெண் அரசி அங்கே போய் ஒரு மன்னனை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு கொரியாவில் இருக்கிற வார்த்தைகளில் தமிழுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறத இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. கொரியாவில் இருக்கிற பல்வேறு கலாச்சாரத்தில் தமிழுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அவன் நம்மளை ஆதிக்கம் பண்ணுறான்னா, இதற்கு பின்னாடி இருக்க வரலாறெல்லாம் பேச்சாளர்களாக இருக்கிற இங்கே இருக்கிற எல்லாரும் தான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். அப்போ இதில் தயக்கமோ பயமோ எதுவுமே தேவை கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரௌத்திரம் இருக்கணும், உங்கள் எல்லாருக்கும் இந்த சமூகத்தின் மேலே ஒரு பெரிய அக்கறை இருக்கணும். அது அண்ணன் இப்போ சொன்னாங்கல்ல, ஒன்னமாங் த க்ரௌட், அது அண்ணன்கிட்ட சொல்லி சொல்லி பேச்சாளர்களாக ஐயாவும் அண்ணனுங்கிட்ட சொன்னதுன்னா, பேச்சாளர்கள் அறிஞர்கள். அப்போ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க. 2வது சுற்றில் உங்கள் மேலே இருக்க எதிர்பார்ப்பை இப்போ நீங்கள் கூட்டியிருக்கீங்க. இது ஒரு யுத்தியாகவே நான் பார்க்குறேன். சிறப்பு, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நீங்கள் பேசின செய்தி வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தீங்க. அடுத்த ரவுண்டில் அதை மட்டும் கட் பண்ணிட்டு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். சொன்ன ஒரு விஷயம் கேட்டிங்களா, வேட்டைக்காரன் புலியை பற்றி பேசுகிற மாதிரின்னு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு வேட்டைக்காரன் புலியினுடைய வரலாறு பற்றி எழுதின உலக புகழ்பெற்ற இலக்கியம் எதுன்னு கேட்டால் ஜிம் கார்பெட்டினுடைய குமாவூன் புலிகள். எப்போவாவது நேரம் இருந்தால் தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது. புலிகளுடைய வரலாற்றை பற்றி அந்த அளவுக்கு வேட்டைக்காரன் தான் அவர். ஆனால் அவர் சொன்ன அளவுக்கு புலியை பற்றி வேறு யாருமே சொல்லலை. ரொம்ப அழகான விஷயங்கள், அருமையாக பேசுனீங்க. தொடர்ந்து பார்க்கலாம். சிறப்புங்கய்யா, நன்றி. அடுத்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மோனிஷா
விழுப்புரம். இடரத இன்பமாக்கிய ஒளிகதிர் நீ, சுடரது கொண்டு சூழ்ச்சிகளை சுற்றியடித்த சூறாவளி நீ, வாழ்வில் சிறக்க தாழ்விலும் தழைக்க தலைக்கு மேல தவழுகின்ற தரணி சான்றோனே, ஒன்ன காட்டிலும் வேறொரு முன்மாதிரி வேண்டுமா என்ன? அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகமானது அந்த சூரியனினுடைய மொழியை மறைப்பதற்காக மேகத்தின் முன் வந்து நிற்கும். ஆனால் அந்த சூரியனோ ஒருபோதும் தன்னுடைய ஒளியை குறைத்ததே கிடையாது. மானுட உயிர்களே மாறி மாறி போட்டி வந்தாலும், நம்மை மடிய வைக்க பல சூழ்ச்சிகள் செய்தாலும், அந்த வான மாடியில் சுட்டெரிக்கும் சூரியனை பார்த்து முன்னோக்கி ஓடுங்கள். அந்த மேகத்தை போல நம்மிடையேவும் பல பகைவர்கள் வரக்கூடுவார்கள். அந்த பகைவர்கள் நம்மை பார்த்து பதற வேண்டுமே தவிர அந்த பகைவர்களை பார்த்து நாம் ஒருபோதும் பதறவே கூடாது. வெற்றியை நோக்கிய பயணத்தில் நம்மை வீழ வைக்க வீணாக பல பகைவர்கள் வந்தாலும் அவர்களை எதிர்த்து உதிர்த்து எழக்கூடிய உனக்கு நீயே ஒளி, நீயே சுடர். எத்தனை விஞ்ஞானம் வந்தாலும், எத்தனை விண்வெளி வளர்ந்தாலும் அந்த சூரியனை நெருங்கவும் முடியாது, வேறொரு சூரியனை நிறுவவும் முடியாது. ஆனால் நான் நினைத்தால், குறிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் நினைத்தால் ஒரு சூரியனாகவே உருவெடுக்கலாம். கால்கள் கனவு நோக்கி போகையில் உறவுகள் உன்னை தடுத்தால், கண்களில் 2 சூரியனையும், வார்த்தைகளில் வாதத்திற்கான வெப்பத்தையும், மூச்சு காற்றில் கனலின் அனலையும் கொண்டு சூரியனாக உருவெடுத்து சுழன்று அடித்திடு, சாதித்திடு பெண்ணே, உனக்கு நீயே ஒளி, நீயே சுடர். வானத்தில் ஒரு ஆதவன் இருக்க எங்களுடைய அரசு நிறுவனங்களிடையே உலா வரக்கூடிய ஒரு ஆதவன் தேவைப்படுகிறது. லஞ்சம் என்னும் சொல்லக்கூடிய கையூட்டு பெறும் கைகளை கருக செய்யவும், சிபாரிசு செய்யும் வாய்களை வதங்க செய்யவும் எங்களுடைய அரசு நிறுவனங்களிடையே உலா வரும் ஒரு ஆதவன் தேவைப்படுகிறது. அந்த ஆதவனை நான் அகிலத்தில் தேடி தெரியலாம் விரும்பவில்லை. அந்த ஆதவனை ஒவ்வொருவருக்குள்ளும் காண வைப்பதற்கு விழைகிறேன். அரக்கனை அடிக்க ஆண்டவன் மட்டும்தான் அவதாரம் எடுக்க வேண்டுமா என்ன? அநீதிக்கு குரல் கொடுக்க 6 அடி மனிதனும் ஆதித்தன் ஆகலாமே. மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து என்னும் அந்த பாரதியினுடைய கூற்றுக்கு இணங்க, வார்த்தைகளை வீசி வாட செய்வதை விட வறியவருக்கு வறுமையை போக்கி அன்பு செலுத்தும் அந்திமாலை ஆதவனாக அன்பு ஒளி வீசிடலாமே. சாதி கொடுமைகள் வேண்டாம் என்றான் பாரதி. அவனுடைய கூற்றுக்கு இணங்க சாதிய சிந்தனைகளை கதிர்சாட்டை கொண்டு அடித்திடுவோம், மத மாண்பினை மக்களிடையே போக்கி நல்லொளி வீசிடுவோம். சமூகத்தில் இருக்கும் சிக்கல்களை சீரமைக்கும் சிங்கமாக கர்ஜிக்கும் ஒவ்வொருவரும் சுடர். நான் நிலத்தில் நன்மை பரப்பிடும் ஒவ்வொருவரும் ஒளி. நீ ஒளி, நீ சுடர், நீயே ஒளி, நீயே சுடர். நன்றி, வணக்கம். மோனிஷா, மிக சிறப்பாக பேசுனீங்க. நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நல்லா காலைல சாப்பிட்டீங்களாங்கிறதா எனக்கு சந்தேகமாக இருக்கு. சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு ரொம்ப ரம்மியமான குரல், ரொம்ப அழகாக, ரொம்ப மென்மையாக, புளியே வந்தால் கூட தடவி பக்கத்தில் படுக்க போட்டு தூங்க வச்சுருங்க ஒரு அந்த மாதிரி ஒரு குரல். ஆனால் பேச்சாளர்களுக்கு 2ம் வேணும். புளி உங்ககிட்ட பதுங்க வந்துச்சுன்னா தடை கொடுக்கணும், பாயை வச்சா நம்ம தடவக்கூடாது, திருப்பி அடிக்கணும். நீங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு கையூட்டு பற்றி, கையூட்டு வாங்குறவன் கையை எரிக்கணுங்கிறீங்க. ஆனால் மயிலிறக வச்சுக்கிட்டு எப்படி எரிப்பீங்கன்னு தான் எனக்கு சந்தேகம். ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்ல கருத்துகள் இருந்தது. ஆனால் இன்னும் இந்த தலைப்பை எடுத்து பேசும்போது இன்னும் அதான் ரம்மியமாக இருக்க வேண்டிய இடம் வேறு, ரத்தம் தெறிக்க வேண்டிய இடம் வேறு. அது எனக்கு தேவைப்பட்டுச்சு உங்ககிட்ட இருந்து. ஒரு பேச்சாளருக்கு 2ம் வேணும்னு நான் நம்புகிறேன். ஆனால் உங்கள் கருத்துகளும் உங்கள் பேச்சும் ரொம்ப நிறைவாக இருந்தது. வாழ்த்து. அருமையாக இருக்குது. எனக்கு இன்றைக்கு, அதாவது பாரதியார் என்னும் கொடியில் பூத்த மலர்னு பாரதிதாசனை சொன்னால், அந்த மலரை மொய்த்த வண்டு உவமை கவிஞர் சுரதா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்கள் குரல். நான் என்னுடைய இளமைக்காலம் முழுக்க கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு பேச்சாளருடைய குரலை நினைவுபடுத்தினது. இளம்பிறை மணிமாறன் அப்படின்னு ஒரு சொற்பொழிவாளர் இருக்கார் எங்கள் ஊரில், ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்கு நான் எந்த அளவுக்கு ரசிகன் என்றால், என் இளைய மகளுக்கு அவங்களோட பேரை தான் வச்சுருக்கேன், இளம்பிறைன்னு. உங்களுடைய குரலில் எனக்கு அந்த அம்மாவுடைய அந்த சாயல் இருந்தது. ரொம்ப சிறப்பான பேச்சு. நீங்கள் திட்டமிட்ட ஒரு பேச்சை, உங்களுடைய மொழி அழகு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் அவர் முத்துக்குமரன் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டாரு. இன்னொன்று, ஒரு பேச்சாளராக உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் போது
மொழி அழகு மட்டும் உங்களுக்கு உதவாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மேடையில் 25 நிமிடம் இந்த மாதிரி அலங்கார சொற்களோட அடுக்கு மொழியோட பேசுனீங்கன்னா ஆடியன்ஸால் அதை கேட்க முடியாது. ஏன்னா அதை பேச்சு என்பது முதன்மையாக கருத்து தானே. அப்போ அதுவும் உள்ள வேணும். கருத்துடைய பலமும் இருந்து இந்த மொழி அழகு இருந்ததுன்னா அது இன்னும் நல்லா எடுபடும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கு அவர் சொல்கிற மாதிரி ஒரு சூத்திங் எஃபெக்ட் தான் அது. அப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது மோனிஷா, வாழ்த்துக்கள். அருமையாக இருந்ததுமா. ரொம்ப அவன் சொன்ன மாதிரி இனிமையான குரல். சோகமாக இருந்தது. ஆனால் சோகமாக இருந்தால் தூங்கிடுவான், அதான் பிரச்சனை. இது அந்த போர்க்களத்தில் பூக்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி நாம் இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிற போது இந்த சுடர் நீ ஒளி நீ அப்படின்னு சொல்கிறப்ப அது சுடர். அதாவது இன்னொரு வார்த்தை கூட பாரதி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது அவரே சொல்வார், அந்த சுடர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஞான சுடராக இருக்கணும் அப்படிம்பார். இந்த சுடர் விடும் தீபம் போல அப்படின்னு நம்ம சொல்கிற போது அதுக்கேற்ற மாதிரி வெளிச்சம் மட்டும் இல்லை, சூரியனுக்கு 2 குணம் உண்டும்பாங்க. ஒன்று வெளிச்சம் லைட், இன்னொன்று வெப்பம் சூடு. இது ரெண்டுமே உடைய ஒரு கிரகம் சூரியன். அதுபோக என்னை சுடர் மிகும் அறிவோடு படைத்து விட்டாய் அப்படிம்பார் பாரதி. ரொம்ப மகிழ்வாக இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க. இன்னமும் கொஞ்சம் வேகம் வேண்டியிருக்கு போர்க்களத்தில், அதை தயாராக வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். மோனிஷா, நடுவர்கள் சொன்னதெல்லாம் கேட்டீங்க தானே? சிங்கத்தை தடவி கொடுக்க கூடாது, சிங்கமாவே மாறிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ரவுண்ட்ல ஒரு பஞ்சோட பேச போறீங்க, சரியா? நன்றி. அடுத்த போட்டியாளர் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். யாழினி திருமுகம், சென்னை. வீரம் எப்பொழுது உருவாகுகிறது தெரியுமா? பாதிக்கப்பட்டவர்களின் குரல் நம்மை பாதிக்கும் பொழுது. பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக பேசுகிறேன் என் மன பாதிப்போடு. காஷ்மீர் முதல் குமரி வரை எழும்பிய அலறல் சத்தத்தினால் திரும்பிய நிர்பயாவின் பார்வை புலம்பலின் குரலாக மாறிவிட்டது. 2012 கூட்டு பாலியல் வன்முறையால் இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரியும் பொழுது சாலைகள் எரிந்த உங்கள் கோபத்தையும், வானத்தை பிளந்த உங்கள் முழக்கங்களையும், உங்கள் கண்களில் தேங்கிய கண்ணீரையும், சட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தையும் பார்த்து உலகம் மாறிவிட்டது நம்பிவிட்டார். பாவம், அவள் ஒரு அப்பாவி. அவளுக்கு தெரியாதல்லவா அவள் இறந்த ஒரே ஆண்டில் இந்தியாவில் 33,707 பெண்கள் பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்டார்கள் என்று. அவளுக்கு தெரியாது கொல்கட்டாவில் உயிரை காப்பாற்றும் மருத்துவமனையிலேயே மருத்துவரின் உயிர் கொடூரமாக பறிக்கப்பட்டது என்று. அவளுக்கு தெரியாது கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தரும் ஆசிரியர்கள் இங்கு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுகிறார்கள் என்று. அவளுக்கு தெரியாது மணிப்பூரில் இன மோதலுக்காக பெண்களை பாலியல் துன்புறுத்தலில் தாக்கினார்கள் என்று. அவளுக்கு தெரியாது 60 வயது மூதாட்டி என்று கூட பார்க்காமல் பாலியல் துன்புறுத்தல் தருகிறார்கள் என்று. அவளுக்கு இன்னும் தெரியாது அவள் இந்த உலகத்தை விட்டு சென்று 13 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் வீடு திரும்பும் வரை உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. நிர்பயா பாவம், அவளுக்கு இன்றும் தெரியாது குற்றவாளிகள் யார் என்று சொல்லியும் 8 ஆண்டுகள் கழித்துதான் அவளுக்கான நியாயம் வழங்கப்பட்டது என்று. பாலியல் வன்முறையை கடந்து உயிருடன் நிற்கும் பெண்களை குற்றவாளியாக குற்றம் சாற்றும் இந்த கொடூர உலகத்திலிருந்து தப்பிவிட்டாள் நிர்பயா. குற்றவாளிகளை குற்றவாளி என்று சொல்வதில் இவ்வுலகத்தில் பெரும் சிக்கல் உள்ளது. குற்றவாளிகளை தண்டிப்பதை விட பெண்களை கேள்வி கேட்பதில் தான் இந்த உலகத்திற்கு வீரம் என்று நினைக்கிறார்கள். பாவம், நிர்பயாவுக்கு இதுவும் தெரியாது அவள் கொடூர உலகத்திலிருந்து தப்பிவிட்டாள் என்று. பாவம் நிர்பயா. பெண்களின் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆடைதான் காரணம் என்றால் 6 மாத பிஞ்சிலம் குழந்தையின் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆடையா காரணம்? அந்த சிசுவையும் சேலையில் அடைத்திட வேண்டுமா? குற்றவாளிகளை குற்றவாளி என்று நிரூபிக்க நிரபராதிகள் இவ்வுலகத்தில் போராடி கொண்டே இருக்கிறார்கள். கூடுதலாக இந்த சமுதாயத்தின் எண்ணற்ற கேள்விகள். உன்னை யார் அங்க போசனா? நைட்ல இந்த ட்ரெஸ் போட்டு போலாமா? நைட்ல வெளில போனா இப்படிதான் ஆகும். இது போன்ற கேள்விகளை கேட்டு இறந்தும் இறக்காமல் சமுதாயத்தில் வாழ தயங்கும் என் வீர பெண்களுக்கு நான் சொல்வது ஒன்றுதான். பாரதியாரின் மாணவனான பாரதிதாசன் கவிதைகள் மணிக்க வரிகள். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலி என்ன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என்ன செயல் செய்ய புறப்படு வெளியே என்றார்.
என் உடம்பு என் எதிரியா என்ற கேள்வியை எழுப்பி சமுதாயத்தின் விமர்சனங்களை அகற்றி எனது நியாயத்திற்கும் எனது அநீதிக்கும் எனது முன்னேற்றத்திற்கும் போராடும் ஒவ்வொரு பெண்களும் வீரர்கள் தான், ஒவ்வொரு குழந்தைகளும் வீரர்கள் தான், ஒவ்வொரு மூதாட்டிகளும் வீரர்கள் தான். அவ்வீரத்திற்கு குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். யாழினி திருமுகம் சூப்பரா பேசியிருந்தீங்க. நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். யாழினி, ஒரு பெண்ணாக இன்றைக்கு சொசைட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிரான உங்களுடைய மனக்குமுறல்களை புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் இந்த போட்டியில் உங்களுக்கு வழங்கப்பட்ட பாரதியாருடைய சுற்றுன்ற பெயரில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தழல் வீரத்தில் குஞ்சென்று முப்பென்று முண்டோன்றதில் நீங்கள் கடைசியாக தென்னை மரத்தில் கொண்டு வந்து மாட்டை கட்டுற மாதிரி முடிச்சிட்டிங்க. ஆனால் இந்த தலைப்புக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீதி செய்திருக்க முடியும் என்பது தான் என்னுடைய கருத்து. ஒன்று. ரெண்டாவது, இந்த பேச்சினுடைய இதில் ஒரு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 3 நிமிடங்கள் இருக்கும்போது ஒரே வார்த்தை மீண்டும் 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 இப்போ இந்த உங்கள் பேச்சிலிருந்து பாலியல்ங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னா பேச்சுடைய அளவே குறைஞ்சிரும். அப்படி இருக்குது. ஸோ அதனால் இந்த தலைப்பை நீங்கள் புரிந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பேசியிருந்திருக்கலான்றது என்னுடைய கருத்து. ஒரு பேச்சாளருக்குரிய எல்லா அம்சங்களும் உங்ககிட்ட இருக்குது. உங்களை நீங்கள் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்திக்கிறீங்க, அதெல்லாம் பாராட்டுக்குரியது. ஆனால் தலைப்பை புரிந்து கொள்ளணும், தலைப்புக்கு நீதி செய்யணும். அண்டு உங்களுடைய பேச்சு என்பது எப்படி இருக்கணும்னா, நாங்கள் யாழினி என்ற ஒரு ஆளை இவ்வளவு நாள் தெரிந்து கொள்ளாமல் இருந்தோமே அப்படின்ற ஒரு உணர்வை பார்க்குறவங்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அடுத்த சுற்றில் நீங்கள் இன்னும் சிறப்பாக வெளிப்படணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். தேங்க்யூ. வாழ்த்துகள் யாழினி. நீங்கள் நிர்பயா ஒரு பிரதிநிதியாக வச்சுக்கிட்டு உங்கள் உரையை ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க. இன்றைக்கி எல்லாரும் பட வேண்டிய சமூக கோபத்தை நீங்கள் ரொம்ப நேர்த்தியாக உங்கள் கருத்துக்களில் இந்த முரணில் தமிழ் பேசும்போது தயவு செஞ்சு தமிழுக்கான உச்சரிப்பு அழகு இந்த உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. அது வெறுமனே மொழி அழகு மட்டும் கிடையாது. பாகை மாணிக்கதாசர்னு சொல்லி மாணிக்க நாயனார் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஒரு மூச்சுமானின்னு ஒரு கண்டுபிடிப்பு, நம்ம இந்த தெர்மாமீட்டர் பண்ணுறோம்ல வெப்பமானி, அது மாதிரி மூச்சுமானின்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சு உலகத்திலே தமிழ் பேசுகிறவர்கள் தான் குறைவான காற்றை வெளியிடுறாங்க, அதனால் தமிழ் பேசுகிறவங்க அதிக நாள் வாழ்வாங்கன்னு ஒரு ஆய்வை இங்கே நிரூபிச்சிருக்காங்க. அப்போ இந்த மொழியுடைய உச்சரிப்பையும் அந்த அழகையும் நீங்கள் எல்லாரும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும். அதை தயவு செஞ்சு பண்ணணும். நீங்கள் தலைப்பு கொடுக்குறாங்களா, நீங்கள் எடுக்கிறீங்களா? கொடுக்குறாங்க. அதனால் கருத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. தலைப்பை ஒட்டி பேசுங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் உரை. ஆனால் இதை வேறு தலைப்பில் வச்சு பேசியிருக்கணும், அல்லது இந்த தலைப்புக்கு வேறு உரை பேசியிருக்கணும். எனக்கு தெரியும் இன்னொரு 5 ஆண்டு கழித்து எல்லா தொலைக்காட்சிகள்லையும் ஒரு 5 பேர் டிபேட் பேசுவாங்கள்ல, அப்படி பேசுகிற ஒரு ஆளாக யாழினியை நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்குது உங்களை. நீங்கள் ரொம்ப போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக கொண்டாந்து வைக்கிறீங்க. ஆனால் இன்னும் இந்த பேச்சு தளத்துக்கு நீங்கள் இன்னும் நிறைய உழைக்கணும். அப்படி உழைச்சிங்கன்னா உங்கள் உயரம் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் தொடங்குற போதே ஒரு உற்சாகத்தோடு தொடங்குனீங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த நிர்பயா சொன்னீங்க இல்லைங்களா, அது ரொம்ப பழசு. நான் அந்த பேச்சு போட்டிக்கு வர்றவங்ககிட்ட 2 வேண்டுகோள் வைப்பேன். நீங்கள் அப்துல் கலாமை தவிர்த்திடணும், அன்னை தெரசாவை தவிர்த்திடணும் அப்படிமே. எதுக்காகனா அவங்கள வேணாங்கிறதுக்காக இல்லை, அதுலேருந்து அடுத்து வரணுமா இல்லையா, திருப்பி அங்கனே நிற்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் அந்த 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 ஒரு செய்தியை வச்சுக்கிட்டே நீங்கள் ரொம்ப தூரம் வந்தீங்க. செல்வேந்திரன் சொன்ன மாதிரி இந்த திரும்ப திரும்ப சொல்லுதல்ங்கிற வாரத்திற்குள்ள, இப்போ உதாரணமாக மரங்களை பார்க்கலாம், பறவைகளை பார்க்கலாம், இந்த பார்க்கலாம்னு வர்றது இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் என்னென்னா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ங்கிற மாதிரி காட்டிவிடும். அதுக்காக அதை நீங்கள் பாருங்கள். அதே போல் இவர் சொன்ன மாதிரி, முத்துக்குமரன் சொன்ன மாதிரி, சிரமமான சொற்களை கையில் எடுக்காதீங்க. உருகுகிறது அப்படிங்கிற சொல்லிருக்கு இல்லையா, அது வராது நமக்கு. உருவாக்குகிறது அப்படின்னு இருக்கிறார்கள் தான் சொல்லணும். இருக்குகிறார்கள் மாங்க சில பேர். இருக்குகிறார்கள்னு ஒரு சொல்லே கிடையாது தமிழில். அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுத்து பிடிச்சி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, எது எளிமையான சொல்லோ, ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லித்தர்றேன். பேச போகிறவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, பேச போகிறத 4 பக்கம் எழுதி பார்த்துருங்க. தயவு செஞ்சு எழுதி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எழுதிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த இது சரியாக வந்துடும். அதனால் அதை பாருங்கள். நல்ல என்ன மாதிரி தொடங்குனீங்களோ அதே மாதிரி முடிச்சிங்க. கண்டென்ட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செய்திகள் மட்டும் இன்னும் கொஞ்சம் அழகாக வரணும்.
மருந்து பை மாதிரி எடுக்க எடுக்க இது பல்லு வலிக்கு, இது தலை வலிக்கு, இது வயிற்று வலிக்கு அப்படின்னு எல்லாமே மருந்து வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கக்கூடாது. அது சில பேர் சொல்லுவாங்க 12 வியாதிங்க ஒரே மாத்திரையில் சரியாக போடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் போகாது. ரொம்ப அழகாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் யாழினி, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுனீங்க. உங்க உரையும் சிறப்பா இருந்தது. ஆனா தலைப்புக்குள்ள பேசணும், அதை மட்டும் நீங்க கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரவுண்ட்ல பார்க்கலாம். அடுத்த வாரம் ஏன் கூடி தொழில் செய்ய வேண்டும்? தனிப்பட்ட வெற்றிக்கும் கூட்டு வெற்றிக்கும் அப்படி என்ன வேறுபாடு? கூட்டுறவே நாட்டுயர்வு. தன்னலம் இல்லாமல் பொதுநலம் என்ற உணர்வோடு மக்கள் ஒன்றுபடும் போது சோதனைகள் நீங்கி சாதனைகள் நிச்சயம். அதனைத்தான் விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பே மெய்ஞானத்தின் வழி கூடி தொழில் செய் என்ற உத்தியை புகுத்தினான் பாரதி. டைம் முடிஞ்ச பிறகு கூட எங்களுக்கு தெரியாத அளவுக்கு எங்களை உட்கார வச்சுட்டீங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. சிறப்பான ஒரு செய்தியை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. வள்ளலார் அவர்கள் பட்டினி கிடக்கும் உலக உயிர்களின் மீது வைத்த காதல் தான் இன்று 200 வருடங்களுக்கு பின்பும் பல மக்களின் பசி நெருப்பை அந்த அணையா நெருப்பு ஆற்றுகிறது. என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள், பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது? இதுவும் கவிக்கும். சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க. உங்க பேச்சு வந்து சின்ன பிள்ளை தரமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா அது தெளிவா ஒரு ஒரு சின்ன பிள்ளை வந்து துரு அப்படி பேசும்ல, அது போல ரொம்ப ரசிக்கும்படியா அழகா எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாரதி இந்த சமுதாயத்திடம் 3 முக்கியமான விஷயங்களை கேட்டார். சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் பெண் விடுதலையும் கேட்டார். இன்று கிட்டிவிட்டதா? பேச்சோ எழுத்தோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஆளுமை ஏன் அதை பேசணும்னா அதில் இருக்க வேண்டிய முதன்மையான அம்சம் வந்து பிரிதொன்றில்லாத தன்மை. இந்த பேச்சை ராஜலட்சுமியால் மட்டும்தான் பேசியிருக்க முடியுங்க அப்படின்னு சொன்னாதான் அது ராஜலட்சுமிக்கு பெருமை. புது யுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி. பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர்.